சேலத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பயிற்சி செவிலியல் பிரசவம் பார்த்ததால் ஆண் குழந்தை உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மாசிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மனைவி பேபி பிரசவத்திற்காக அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்போது பயிற்சி செவிலியர் சத்யா பேபிக்கு பிரசவம் பார்த்துள்ளார். ஆனால் பிறந்த சிறிது நேரத்தில் ஆண் குழந்தை இறந்துவிட்டது. மேலும் தாயின் உடல்நிலையும் கடும் பாதிப்பிற்குள்ளானது. இதையடுத்து பேபியை உடனடியாக உறவினர்கள் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் பேபியின் உறவினர்கள் இன்று காலை ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு குழந்தையின் சடலத்தை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினர். அப்போது பயிற்சி செவிலியர் பிரசவம் பார்த்ததால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அலட்சியம் காட்டிய செவிலியர் மற்றும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். டாக்டர் 6 மணிக்கு வந்து என்னங்கிறாங்க, நான் 2 நாள் லீவில் இருக்கிறேன், நான் எனக்கு தெரியாது, நீங்கள் கவர்மெண்ட்டை தான் கேட்டுக்கணும், நாங்களாம் பார்க்க மாட்டோம், நைட் டியூட்டிலாம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒரு பொண்ணு 3 பேரும் பார்க்க முடியும், கவர்மெண்ட்டில் போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். பாரு, என் குழந்தை என் பேரனை கொண்டதுக்கு இதுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஆஸ்பத்திரியில் யாருமே வேலை செய்கிறீங்க அத்தனை பேத்துக்கு தண்டனை கொடுக்கணும்.